இத அவங்களால ஜீரணிக்க முடியல. என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க கான்சன்ட்ரேஷன் மொத்தமும் தன் கணவன எப்படி வீட்ல வச்சிருக்கிறது, தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவர இது பண்ணி, நம்ம குழந்தைகள செட்டில் ஒரு பண்ணணுங்கிறத பயம் மட்டும் வந்துருச்சு. திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்களே ஒழிஞ்சு, வீட்ல வேற என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க கவனிக்க தவறிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை நடந்திருக்கு அப்போ. ஆமா. ஆ. ஒரு காலகட்டத்தில இவங்க வந்து என்ன பண்றாங்க, வெளிய வந்துட்டாங்க. ஓகே. வெளிய வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அவங்க பொண்ணு வந்து கேட்டிருக்கா. "அம்மா இந்த முடிவ நீ முன்னாடியே எடுத்திருக்க கூடாதான்னு?" "எதுக்கு இப்படி கேட்கிற?" அப்படின்னதுக்கு, "அப்பா என்ன எவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா?" அந்த குழந்தை ஆ. சொல்றாங்களா? ஓகே. அப்படின்னதும் இவங்களுக்கு ஒரே ஷாக். என்ன அப்படின்னா, அ "அப்பா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நீ பார்த்துருக்கல்ல. நீ பார்த்துட்டு நீ பேசாம தானே இருந்த." இவங்களுக்கு அத விட இன்னும் பயங்கர ஷாக். "என்னடி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ற?" அப்படின்னு நான் கேட்டேன். என்ன ஹக் பண்ணாரு. அதுல உனக்கு தெரியாது. என்ன பெண் குழந்தைய அப்பா ஹக் பண்றதுல என்ன தப்பு? அப்படின்னு இவங்க அம்மா அந்த ஹக் இல்லம்மா அது. உனக்கு தெரியலையாம்மா? நீ என்னம்மா பண்ற நீ? நான் யார்கிட்டம்மா சொல்றது? அட்லீஸ்ட் இப்பயாவது நீ வெளிய வந்தியே!" அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. அப்பதான் தெரிஞ்சது இவங்க அ அப்பா வந்து பொண்ணுகிட்டயே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தட் மினிட் தே லெஃப்ட் த ஹவுஸ். பையனையும், பொண்ணையும் கூட்டிட்டு அவங்க வெளிய வந்துட்டாங்க. ஆனா, அந்த பொண்ணு வந்து பயங்கர ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருக்கு இவங்க உள்ளுக்குள்ள இருக்கும்போது. அந்த கொடுமை தாங்க முடியாம அவ்ளோ ட்ராமால இருந்திருக்கிறாங்க. ஆமா. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. தெரிய அம்மா கிட்ட சொன்னாலும் கஷ்டம். யார்கிட்ட சொன்னாலும் நம்ம அப்பாவ தப்பா நெனைப்பாங்க. ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ட்ராமா மேம். வெளிய ஆமா. சொல்ல முடியாது அந்த வெளிய சொல்ல குழந்தை. முடியாது. இல்ல சொன்னா யார் நம்புவாங்க? அப்பாவ போய் இப்படியே சொல்லுவ அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா, நீங்க வந்து லோவர் மிடில் கிளாஸும் கிடையாது. மிடில் கிளாஸும் கிடையாது. அப்பர் கிளாஸ். யாராவது இத நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க.